There's a two fugitives. The biggest fugitive from India. You know, you're lucky that we haven't brought that photograph with you hanging upside down in front of it yet. I know. I asked it for it. We're gonna get it. I have it. You have it. Okay, perfect. That's what we're looking. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் வந்து விஜய் மல்லையா, இன்னொருத்தர் வந்து லலித் மோடி. விஜய் மல்லையா யாருன்னு தெரியும். விஜய் மல்லையா வந்து இந்தியாவில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடினவர். அவர் வந்து மலேசியாவில் அவரோட பர்த்டே பார்ட்டியில் லலித் மோடியும் அவரும் சேர்ந்து, அதில் லலித் மோடின்றவர் இந்த பக்கம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் வந்து இந்தியாவில் தேடப்படுற மிகப்பெரிய குற்றவாளிகள், அங்கே கடன் வாங்கிட்டு இங்கே ஓடி வந்த எங்களை தான் இந்தியா ஓடி வந்துன்னு சொல்லிட்டு இந்தியா எங்களை தேடிட்டு நாங்கள் தான் அந்த பெரிய குற்றவாளிகள், முடிஞ்சால் எங்களை பிடிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த வீடியோவை பதிவு பண்ணி வச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு. ஆனால் இந்த மாதிரி பணக்காரங்களெல்லாம் வந்துட்டு நம்ம மோடிஜி அரசு வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது முதலாளிகளுக்காகவும் ஒரு சாதி வர்க்கத்துக்காகவும் மட்டுமே செயல்படுற ஒரு அரசாங்கம் அது. இப்போ இன்னொரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க. आज खाली करवा रहा, नीतीश सरकार का वोट दिए बेकार किए, मोदी का वोट दिए बेकार किए। बिना नोटिस के किया सर उजाड़ लगा, मैंने तो मान के मैं वोट करके वोट को भेजना चाहिए। वर्दी वाला कनुली पकड़ लेगा हाथ में। भूमिहीन है, जमीन आता थे हाँ कर ले रहते थे, बाजार हाट बाजार है, कमास का बेटा ठेला रिक्शा चला खाते हैं। இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க மக்களை அடித்து லேடிஸ் மூடு பார்க்காம அவங்கள செம்மடி அடிக்கிறானுங்க, அடித்து அங்கேருந்து துரத்துறானுங்க. அந்த லேடிஸ் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்படி எங்கள் வீடெல்லாம் பறிச்சுக்கிறேன், இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு நான் ஓட்டு போட்டதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. எல்லாரும் அவங்க வீடுகளை இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுன்னா, பீகாரில் நிதிஷ்குமாரோட ஊரில் வந்து ஒன்றிய அரசும் அந்த நிதிஷ்குமாரோட அரசும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க தலித் மக்களை அவங்களோட வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி காலி பண்ணி அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா அங்கே ஒரு முதலாளி வர்க்கத்துக்கான காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக இந்த மோடி கவர்மெண்ட் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பணக்காரன் இங்கேருந்து அவ்வளோ பணத்தை திருடிட்டு போயிட்டு அங்கே அவன் சவால் விடுறான், வீடியோ விட்டு நான் தான் மிகப்பெரிய குற்றவாளி, இந்தியா தேடுற குற்றவாளி, முடிஞ்சா எனக்கு பிடிங்கன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பீகாரில் தலித் மக்களை அடித்து துரத்தி அவங்க வீடுகளை பிடிங்கி அங்கே காம்ப்ளெக்ஸ் கட்ட உதவிட்டு இருக்காங்க. நல்ல கவர்மெண்ட். பணக்காரங்களை பணத்தை திருடிட்டு தப்பிக்க ஓட விடுது. ஆனால் இங்கே இருக்க ஏழைகளை அவங்ககிட்ட அடித்து அவங்க வீடையும் நிலத்தையும் பிடுங்குது. இதுதாங்க இந்த மோடி கவர்மெண்ட். அவங்க கரெக்டாக இருக்காங்க. முதலாளி வர்க்கத்துக்கும் மேல் ஜாதி வர்க்கத்துக்கும் என்ன பண்ணணும் அதை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏழைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு கவலைகளும் கிடையாது.